அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம கூல் டெம்பரேட் கான்டினென்டல் அந்த கிளைமேட் பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கூல் டெம்பரேட் கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட். கடந்த கிளாஸ்ல நாம வார்ம் டெம்பரேட்னா என்னன்னு பார்த்தோம். அதே போல கூல் டெம்பரேட்னா என்னன்னு பார்த்தோம். அதுல வந்து ஈஸ்டர்ன் மார்ஜின் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். வெஸ்டர்ன் மார்ஜின் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து கூல் டெம்பரேட் கான்டினென்டல் ரீஜியன், ஈஸ்டர்ன் மார்ஜின் வெஸ்டர்ன் மார்ஜின்னா என்ன, அந்த கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்டுடைய ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பார்டர் ஏரியாவை வந்து நம்ம சொல்கிறோம். அங்கெல்லாம் வந்து இந்த கிளைமேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கான்டினென்டல்னா என்ன, கான்டினென்டல்னா என்னன்னா அந்த கான்டினென்டுடைய சென்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டெப்பே கிளைமேட் பார்த்தோம் இல்லையா? ஸ்டெப்பே கிளைமேட் எப்படி இருக்கும், ஒரு கான்டினென்டுடைய சென்டரில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல் இந்த கூல் டெம்பரேட் கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்னா என்னன்னா ஒரு கான்டினென்டுடைய சென்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கூல் டெம்பரேட் கான்டினென்டல், கூல் டெம்பரேட் கான்டினென்டல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம மேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த நார்த்தன் அமெரிக்காவில் இது கான்டினென்டோட சென்டர் இல்லையா? கான்டினென்டோட சென்டர்ல இருக்குது இல்லையா? ஸோ அதே போல இந்த ஏசியா அண்ட் யூரோப் இந்த கான்டினென்ட்டை பாருங்க சென்டரா இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கான்டினென்டல், ஒரு கான்டினென்ட்டுடைய சென்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது கூல் டெம்பரேட். கூல் டெம்பரேட், டெம்பரேட்னா என்ன, மிதவெப்ப மண்டலம். ஸோ அந்த மிதவெப்ப மண்டலத்தில் கூலாக இருக்கக்கூடிய பகுதி, அதாவது போலார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். ஸோ இதுதான் வந்து கூல் டெம்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கூல் டெம்பரேட் கான்டினென்டல். சரி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்லி இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியர் இது வந்து ஈக்குவட்டர் லைன் வந்து இங்கே வரும் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவட்டர் லைனுக்கு மேலே இது வந்து நார்த்தன் ரீஜன், இது வந்து சதர்ன் ரீஜன் இல்லையா? இங்கே பாருங்க, நார்த்தன் ரீஜன் மட்டும்தான் இருக்குது, இங்கெல்லாம் கீழே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இருக்காது அப்படின்னா, ஏன்னா இது வந்து கான்டினென்ட்டில் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, ஒரு கான்டினென்ட்டுடைய சென்டரில் தான் இருக்கும். ஆனால் கீழே பாருங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கான்டினென்ட்லையும் பாருங்க எப்படி இருக்குது, நேரோவாக இருக்குது. சரிங்களா? ஒரு இந்த அகலமாக இருந்தால் மட்டும்தான் ஸோ அந்த 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 கிளைமேட் வந்து அதில் இருக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், நேரோவாக இருக்கிறதுனால இங்கே இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த அளவுக்கு இருக்குது, ஒரு அகலமாக இருக்குது இல்லையா? இதுவும் வந்து ஒரு அகலமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த கிளைமேட் இருக்குது. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் வந்து அகலம் குறைவாக இருக்குது இல்லையா? ஸோ இதனால இந்த இடத்துல இந்த கிளைமேட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்கலாம், இங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஈக்குவட்டர் லைனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது கூல் டெம்பரேட். கூல் டெம்பரேட் அதாவது ஆர்டிக் சர்க்கிளுக்கோ அண்டார்டிக் சர்க்கிளுக்கோ பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த கூல் டெம்பரேட் வந்து கிடைக்கும். ஆனால் எங்கே பாருங்க, இங்கே கிட்ட வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? எப்படி கிடைக்கும்? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் மட்டும்தான் இருக்கும். கூல் டெம்பரேட் கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்ன்ற இந்த கிளைமேட் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் மட்டும்தான் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்காது. சரிங்களா? அதோட இது ஹை லேட்டிடியூட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை லேட்டிடியூட்ஸ், லேட்டிடியூட்ஸ்னா என்ன, உயரமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இருக்கும். அதாவது மலை பிரதேசங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து இந்த டைப் ஆஃப் கிளைமேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் மட்டத்தில் இருந்து எங்கெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்குதோ, இந்த லேட்டிடியூட் வந்து எங்கெல்லாம் வந்து ஹையாக இருக்குதோ அங்கே தான் இந்த கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபேட்ஸ் இன்டு ஸ்டெப்பே கிளைமேட், ஃபேட்ஸ் இன்டு ஸ்டெப்பே கிளைமேட். ஸ்டெப்பே கிளைமேட் எங்கே இருக்கும், அதுவும் கான்டினென்ட்லேயே தான் இருக்கும். எங்கெல்லாம் வந்து ஸ்டெப்பே கிளைமேட் இருக்கும், இந்த ஏரியாக்கள் இருக்கும், அப்புறம் இந்த ஏரியாக்கள் இருக்கும், இங்கெல்லாம் வந்து ஸ்டெப்பே கிளைமேட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த கிளைமேட் இருக்குது இல்லையா, இந்த கூல் டெம்பரேட் இந்த டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது ஸோ இங்கே நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ கிட்ட வர 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 இந்த ஸ்டெப்பே கிளைமேட் கிட்ட வர வர அதோடைய தன்மையை அது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபேட்ஸ் இன்டு, ஃபேட்ஸ்னால் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது. ஃபேட்ஸ் இன்டு ஸ்டெப்பே கிளைமேட். ஸோ இங்கே ரிச்சாக இருக்கும். கிட்ட வர வர அந்த ஸ்டெப்பே கிளைமேட்டு கிட்ட வர வர இதோடைய தன்மையை அது இழக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நார்த்தன் அமெரிக்காவில் இருக்கும். அதே போல யூரோப் அண்ட் ஏஷியா, யூரோப்பியன் கண்ட்ரி அண்ட் ஏஷியா, இந்த 2 இடங்கள்ல இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடங்கள்ல கோனிஃபெரஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்குமாங்க. கோனிஃபெரஸ்னா என்ன, ஊசியிலை காடுகள். ஊசியிலை காடுகள் வந்து எவர்கிரீன்னா என்ன, எப்பவுமே வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய ஊசியிலை காடுகள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை டைகா அப்படின்னு சொல்றாங்களாங்க. இந்த எவர்கிரீன் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டை டைகான்னு சொல்றாங்க. டைகா அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் வார்த்தை. ஸோ ரஷ்யன் வார்த்தையில் இந்த கோனிஃபெரஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை டைகான்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கோனிஃபெரஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னா சைபீரியாவில் தான் இருக்குமா. ஸோ அதனால தான் இதை சைபீரியன் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூல் டெம்பரேட் கான்டினென்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டை சைபீரியன் கிளைமேட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சைபீரியான்றது எங்கே இருக்கும், ரஷ்யாவில் தான் இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் தான் இருக்கும். அதனால் இதை சைபீரியன் கிளைமேட்னு சொல்கிறாங்க. ஸோ கோனிஃபெரஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து எந்த இடங்கள் இருக்கும், சைபீரியாவில் தான் இருக்கும். சைபீரியாவில் என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும், கூல் டெம்பரேட் கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதனால அது சைபீரியன் கிளைமேட்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து எங்கெல்லாம் இருக்கும்னு பார்க்கும்போது ஸ்வீடனில், ஃபின்லாண்டில், இங்கெல்லாம் இந்த இடத்துல இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரஷ்யாவில் சைபீரியாவில் அதிகமாக இருக்கும். யூரோப் கண்ட்ரியில் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபின்லாந்துலேயும் ஸ்வீடன்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே
ஜெர்மன், போலந்து, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாண்டா இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரீஜன்லேயே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹை லேட்டிடியூட்ஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் உயரமான பகுதியெல்லாம் என்னங்க, மலை பிரதேசங்க. எங்கெல்லாம் மலை பிரதேசங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த டைப் ஆஃப் கிளைமேட், அதாவது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து அலாஸ்கா அக்ராஸ் கனடா, அதாவது நார்த்தன் அமெரிக்கா கான்டினென்ட்ல இந்த இடத்துல வந்து அலாஸ்கா அண்டு கனடாலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடங்கள்ல இந்த டைப் ஆஃப் கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து வெப்பநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து போலார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து கூல் டெம்பரேட் இல்லையா? ஸோ இங்கே வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். குளிர்காலம் வந்து இங்கே லாங் பீரியட் இருக்குன்னு சொல்கிறாங்க. குளிர்காலம் வந்து லாங் பீரியட்ல இருக்குமா. ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம்ன்றது கொஞ்ச நாள் தான் இருக்குமா. அந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம்ன்றது கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் சரிங்களா? இந்த டிசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் வந்து எங்கே இருக்கும்? எங்கெல்லாம் இந்த ஆட்டமும் எங்கெல்லாம் இந்த விண்டரும் இருக்குதோ அங்கே எல்லாமே அந்த டிசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே ஆட்டம் ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ பிரீஃப்ன்றதுனால இந்த இடங்களில் இந்த ஊசி இலை காடுகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹெவி ஸ்னோஃபால், இந்த இடங்களில் ஸ்னோஃபால் தான் இருக்கும். ஸோ இங்கே ரெயின்ஃபாலை காட்டிலும் ஸ்னோஃபால் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹெவி ஸ்னோஃபாலால் ஆறுகள் வந்து உறைஞ்சி போயிருக்குமா, ஃப்ரோசன் ஆறுகள் வந்து உறைஞ்சி போயிருக்குமா. ருஷ்யாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நதிகளில் வந்து ஓல்கா ரிவர் அப்படிங்கிறது ஃப்ரோசன் ஆயிருக்குமா, உறைஞ்சி போயிருக்குமா. ஒரு நார்மல் இயர் அந்த டேஸ்லேயே ஒரு 150 நாட்கள் வந்து இந்த ஆறு ஆனது ஃப்ரோசன் ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இன்னுமே வந்து அந்த வருஷம் வந்து குளிர் அதிகமாக இருந்தால் இன்னும் நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நார்மல் டேஸ்லேயே இந்த ஓல்கா நதியானது 150 நாட்கள் வந்து ஒரே இந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சிபிடேஷன் இங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிமோட் ஃப்ரம் மரிடைம்னா என்ன, கடல் பகுதியிலேருந்து வந்து தூரமாக இருக்குது அப்படிங்கிறதால பாருங்கள், இது வந்து கடல் பகுதியிலேருந்து தூரமாக தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடங்களில் இந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்டெப்பே கிளைமேட்டும் வந்து கான்டினென்டல் ரீஜனில் தான் இருக்கும். அதனால தான் வந்து அங்கே மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அது வந்து புல்வெளியாக இருக்குது, அங்கே வந்து மரங்களே இல்லை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே போல் தான் இந்த இடங்களில் ஸோ மழைப்பொழிவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மரிடைம் ரீஜன்லேருந்து ரொம்ப வந்து தள்ளி இருக்கிறதுனால ஆனுவல் பர்சிபிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனுவல் பர்சிபிடேஷன் அப்படிங்கிறது 15 to 25 inches தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம்மர், இதுவும் வந்து சம்மரை தான் இருக்கும். அதுவும் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலாக மட்டும்தான் இருக்கும். அதாவது கன்வெக்ஷன்லாம் என்ன, ஒரு இடத்துல வந்து அந்த இன்சுலேஷன் ஆனது அதிகமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆனது ஆவியாகி மேலே போய் அங்கே வந்து குளிராகி அங்கேருந்து மழைப்பொழிவு ஏற்படுறது தான் கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜனில் தான் சம்மர் டைமில் தான் அந்த மழைப்பொழிவு வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதர் டேஸ்னால் என்ன, இந்த வின்டர் டைம்லலாம் வந்து ஸ்னோஃபால் தான் இருக்கும். இந்த இடங்களில் ஸ்னோஃபாலும் இருக்கும், ரெயின்ஃபாலும் இருக்கும். நம்ம இருக்கலாம் ஒன்லி ரெயின்ஃபால் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தா வெஜிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சாஃப்ட் வுட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப செழிப்பான சாஃப்ட் வுட் வந்து இங்கெல்லாம் வந்து வளரக்கூடிய இடங்கள் சொல்கிறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வீடுகள் கட்டுறதுக்காக இங்கே வந்து சாஃப்ட் வுட் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இங்கே வந்து அதிகப்படியாக வந்து இந்த சைக்ளோன்ஸ் ஹரிக்கன்ஸ்லாம் வரதுனால, அதே போல் இவங்களுக்கு இந்த சிமெண்ட்டு மணல்லாம் வந்து ரொம்ப வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸி அக்சசபிளாக இருக்கிறது வந்து இந்த மரங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய மரங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மரங்களை யூஸ் பண்ணி தான் இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நம்ம பார்க்குற நிறைய ஆங்கில படங்களில் வீடுகளானது மரத்தால் செய்யப்பட்ட வீடுகளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பாருங்கள், நிறைய நம்ம ஒரு ஹாரர் படம்லாம் பார்த்தோன்னா கூட நைட் டைமில் அவங்க வந்து நடந்து போகும்போது ஒரு மரக்கட்டை மேலே நடக்கிற மாதிரி தான் அவங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் வந்து நமக்கு நைட்டில் வந்து நடந்து போனோம்னா அது மாதிரி சவுண்டு வருமா? ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து மண் தரையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சவுண்ட்ஸ் இருக்காது. ஆனால் அங்கே எல்லாமே வந்து இந்த வுட்டில் வந்து மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட வீடுகள் அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி அந்த கீச்சுன்னு சவுண்ட்லாம் வந்து நடக்கும்போதுலாம் வரும். நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சாஃப்ட் வுட் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். சாஃப்ட் வுட்னா என்ன, ஹார்ட் வுட்னா என்ன? ஹார்ட்வுட்னா என்ன, ரொம்ப வந்து டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வுட்னா அந்தளவுக்கு வந்து டென்ஸாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இதளவுக்கு வந்து அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வைரம், ரொம்ப வருஷமானதுக்கு ஒரு மரத்துக்கு வந்து உள்ள வந்து வைரம் மாதிரி இருக்கும். அது வந்து கத்தியில் வந்து வெட்டவே முடியாது. கோடாரியில் வெட்டினா கூட கோடாரே வந்து உடையும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு கருப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹார்ட்வுட்னு சொல்லுவாங்க. ஸோ அறுக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாஃப்ட்வுட்ன்றது அந்தளவுக்குலாம் இருக்காது. அறுத்தா வந்து ஈஸியாக இருக்கலாம். ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மாவு மரங்கள் மாதிரி சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா வந்து வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் வுட் ப்ரொடியூசர்ஸ், அதாவது மர உற்பத்தியில் வேர்ல்ட்லே வந்து யாரெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது USSR, ரஷ்யா, USA, கனடா அண்டு ஃபெனோஸ்காண்டியன் அப்படிங்கிறது
ஃபின்லாந்து, நார்வே அண்ட் ஸ்வீடன். இந்த நாடுகள் தான் வந்து ஃபெனோஸ்காண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன நாடுகள்? ஃபின்லாந்து, நார்வே அண்ட் ஸ்வீடன். இந்த 3 நாடுகளையும் சேர்த்தது வந்து ஃபெனோஸ்காண்டியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து இந்த வுட் ப்ரொடக்ஷனில் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே வந்து லீடிங் கண்ட்ரிஸாக இருக்குது. பாருங்களேன், இந்த நாடுகள்லாம் வந்து எங்கே இருக்குது? இந்த ஏரியாக்களில் தான் இருக்குது. அதனால தான் இது வந்து வுட் ப்ரொடக்ஷனில் லீடிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து மேஜர் ஸ்பீஷியஸ் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். மேஜர் ஸ்பீஷியஸ் இங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பைன் மரங்கள், ஃபிர் மரங்கள், ஸ்ப்ரூஸ் அண்ட் லார்ச், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய வகைகள், அதாவது சாஃப்ட் வுட் மரங்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்கல, அதாவது ஊசியிலை காடுகள் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நாம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? மோர் யூனிஃபார்ம், க்ரோ ஸ்ட்ரைட், 100 ஃபீட்டுங்க. 100 ஃபீட்டுங்க, அதாவது யூனிஃபார்மாக இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தா வந்து ஸ்ட்ரைட்டாக வளருமாங்க. ஸ்ட்ரைட்டாக வளரும். நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மரங்களுடைய அந்த தன்மையை பாருங்கள் எவ்வளோ யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் ரொம்ப ஹைட்டாக வருமா, கிட்டத்தட்ட வந்து 100 அடி உயரத்துக்கு வந்து இந்த மரங்கள் வந்து உயரம்னு சொல்கிறாங்க. லைக் ஈக்குட்டோரியல் ஃபாரஸ்ட். ஈக்குட்டோரியல் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கும்? ரொம்ப வந்து மழை பொழிவாங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ரொம்ப வானம் உயருக்கு வந்து செழிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து இந்த இடங்களில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஈக்குட்டோரியல் ஃபாரஸ்ட். ஸ்ட்ரைட்டாக யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 100 அடி உயரம் வந்து இந்த இருக்கக்கூடிய மரங்கள் வந்து வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ எவர் கிரீனாக இருக்கும், எப்பவுமே வந்து பச்சை பசேல்னு இருக்கும். அடுத்து வந்து கோனிக்கல் ஷேப். கோனிக்கல் ஷேப்னா என்ன? கூம்பு வடிவிலான மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கோனிக்கல் ஷேப். இந்த கோனிக்கல் ஷேப்பிலான மரங்கள் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து நீடில் ஷேப். அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நீடில் ஷேப்பில் இருக்கும். அதன் பிறகு வந்து லிட்டில் அண்டர் குரோத். மழைப்பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் அது வேகமாக வளராது, குறைவாக தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா சேம் லீஃப் ரிமைன்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது நாம் டிசிடிஎஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஒரு வின்டர் சீசன் வரப்போகுது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும், அதோடய இலைகள் எல்லாம் வந்து உதிர்க்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டோர்மன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் இடங்களில் எப்பவுமே வந்து பனிப்பொழிவு இருந்தனால ஸோ இதுக்கு பேர் வந்து ஊசி இலை மரங்கள் அப்படிங்கிறதுனால அதோட இலைகள் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அடிக்கடி வந்து தன்னுடைய இலைகளை வந்து உதிர்க்காது. ஒரு இலை இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்து இருக்கும். as long as 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 வருஷமாவது அந்த இலைகளை வந்து அந்த ஊசி இலைகளை வந்து தன்னோட வச்சுக்கும். அதன் பிறகு தான் அது வந்து ஃபால் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ராப்பிங் அண்ட் லம்பரிங், அதாவது வேட்டையாடுதலும் மரம் வெட்டுதலும் மட்டும்தான் எங்களுடைய முக்கியமான தொழிலாக இருக்குது. எங்களால் விவசாயம் பண்ண முடியுமா? ஒரு ஆண்டுடைய பெரும்பகுதி வந்து இங்கே வந்து வின்டர் சீசனாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால எப்படி அந்த சீதோஷ்ண நிலையில் வந்து விவசாயம் பண்ண முடியும்? ஸோ இவங்களுடைய முக்கியமான பிரதான தொழிலானது ட்ராப்பிங் அண்ட் லம்பரிங்னு சொல்கிறாங்க. ட்ராப்பிங் இந்த பாருங்கள், நிறைய ஹாலிவுட் படங்களில் முக்கியமாக வந்து சூப்பர் ஹீரோ படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இவர் நாட்டில் வந்து மிகப்பெரிய சாகசம்லாம் பண்ணியிருப்பார். சரி, இவர் தனிமையில் வாழணும்னு நினைப்பார். நான் ஹாலிவுட் படங்களை சொல்கிறேன், நம்ம நாட்டு படங்களை சொல்ல. ஒரு ஹாலிவுட் படங்களை பார்க்கும்பொழுது அவர் ஒரு காட்டுக்குள்ளே போயிருப்பார், இல்லை ஒரு கண்ட்ரி சைடு போயிட்டு அங்கே இருப்பார். அங்கே போய் ஒரு விவசாயம்லாம் பண்ண மாட்டார். ஸோ ஒரு மரக்கடையில் இந்த கோடாரி மூலிமா வெட்டுறது, இல்லை வந்து அடிக்கடிக்கு இந்த துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு வேட்டைக்கு போகிறது, இந்த மாதிரி தான் அவர் காட்டுவாங்களே தவிர்த்து அவர் ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி ஆங்கில படங்களை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாக்களில் விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வேட்டையாடுதல் அண்டு வந்து இந்த லம்பரிங், இந்த மரம் வெட்டுதல் மட்டும்தான் அவங்களுடைய பிரதானமான தொழிலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த படங்களின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இங்கே பேப்பர் அண்டு பல்ப் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. பேப்பர் அண்டு பல்ப் இண்டஸ்ட்ரி. கனடா அப்படிங்கிறது பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸானது. யூஎஸ்ஏ அப்படிங்கிறது வுட் பல்ப்புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நிறைய வந்து மரங்கள் இருக்குது இல்லையா, இந்த சாஃப்ட் வுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மரங்களின் மூலமாக கனடா அப்படிங்கிறது பேப்பர் வுட் இண்டஸ்ட்ரி, பேப்பர் மரங்கள் இருந்தால் வந்து பேப்பர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது வந்து கனடா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. யூஎஸ்ஏ எதுக்கு ஃபேமஸ்னா வுட் பல்ப்னா ஒன்றும் கிடையாதுங்க, மரக்கூழ தான் வந்து வுட் பல்ப்னு சொல்கிறாங்க. ஸோ கனடா அப்படிங்கிறது ஒன்லி வந்து பேப்பர் மட்டும் தான் தயாரிக்கும். ஆனால் யூஎஸ்ஏ அப்படிங்கிறது வுட் பல்ப் அப்படிங்கிறது நாப்கின் தயாரிக்கும், கார்ட்போர்ட் தயாரிக்கும், பேப்பர் கப்பு தயாரிக்கும், டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கும். ஸோ இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த வுட் பல்ப் வந்து யூஎஸ்ஏ தான் வந்து தயாரிக்கிறாங்க. அவங்க தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப லீடிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து ஆஸ் அ ஃபியூல், மரக்கட்டைகளை வந்து எரிபொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ உலகத்தில் வந்து 4ல் 1 பகுதி மக்கள் வந்து இந்த மரக்கட்டைகளை வந்து ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கூல் டெம்பரேட் கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்னா என்ன, அதாவது சைபீரியன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.